வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாழைப்பூவ இது மாதிரி காம்பு, அந்த கீழே உள்ள இதெல்லாம் எடுத்துறணும். அந்த பூ மாரி இருக்கும். அதெல்லாம் எடுத்துட்டு, நல்லா எல்லா வாழைப்பூவையும் அது மாரி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அத வந்து பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கிறணும். ரொம்ப பெருசா இல்லாம, கொஞ்சம் குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு, கடலைப்பருப்ப ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி இல்லாம நல்லா வடிகட்டிறணும். வடிகட்டிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகா, சோம்பு, ஒரு பூண்டு எல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு சுத்து சுற்றிடணும். கொஞ்சம் கொர கொரன்னு 1, 2ஆ சுற்றிட்டு, அதுக்கப்புறம் அந்த கடலைப்பருப்பை தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு, ஒரு 2 சுத்து சுற்றணும். ரொம்ப நைஸாக இல்லாமல் 1, 2ஆ இது மாதிரி அரைச்சி எடுத்து உப்பு போட்டு, அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், கொத்தமல்லி தழை, அந்த நறுக்கி வச்ச வாழைப்பூ எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். உப்பெல்லாம் நல்லா சேர்றது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம எண்ணெயை காய வச்சுக்குவோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த வாழைப்பூவை வந்து நல்லா உதிரியா நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கிறணும். பச்சரிசி மாவை நீங்கள் ஆரம்பத்திலேயே போட்டிங்கன்னா, அங்கனைக்கு இங்கன கட்டி கட்டியாக நின்றுக்கிறோம். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலாப்பில போட்டு நல்லா பொழு பொழு பொழுன்னு வச்சுக்கிறணும். தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்தால் வடை உள்ளே வேகாமல் ஒரு மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும். இது மாதிரி நல்லா பொழு பொழுன்னு வச்சுட்டு குட்டி குட்டி உருண்டையாக எடுத்துக்கோங்க. எடுத்து நறுக்குன்னு அமுக்காம லைட்டா இப்படி அமுக்கணும். நல்லா அமுக்குனீங்கன்னா, அது போய் சேர்ந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆயிரும். உள்ளங்கைய வச்சு இப்படி நல்லா அப்படியே அமுக்கி விட்டீங்கன்னா, நல்லா அது அமுங்காம 1, 2ஆ அப்படி தூக்குன மாரி இருக்கும். இப்ப எண்ணெயில போட்டு ஒண்ணு ஒண்ணா பொரிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு போட்டத திருப்பி விட்டுக்கோங்க. ஏன்னா வெந்துரும்ல. அப்படியே திருப்பி விட்டு எல்லா வடையும் போட்டு இது மாரி பொரிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சூப்பரா இருக்கும் வடை. நீங்க தட்டும்போது இப்படி கையில உள்ளங்கையில வச்சு தட்டுங்க. அந்த விரல வச்சு இப்படி தட்டக்கூடாது. தட்டுனீங்கன்னா, அது வந்து அமுங்குனது மாரி போயிரும். பாருங்க சூப்பரா கிரிஸ்பியா வாழைப்பூ வடை ரெடி ஆயிருச்சு. இது மாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.